Hello everyone, welcome to Think Plus Pin. Next topic பார்க்கலாம் law of exponents. Law of exponentsல ஒரு 3 laws இருக்கு. First வந்து product law. Product lawனா என்னன்னா a power m multiple a power n equal to a power m plus n. இதோட மீனிங் என்னன்னா பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவரை நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவரை டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 2 பவர் 3 மல்டிபிள் 2 பவர் 2 இருக்கு. இது எப்படி எழுதலாம்? இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்கு. ஸோ டைரெக்டாக பவரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ராடக்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? இப்போ பேஸ் வந்து 2, பவரை டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். 3 plus 2 which is equal to 2 power 5. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 2 power 5 ஓட வேல்யூ என்ன? 32. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் -2 power -4 into -2 power -3 ஈக்குவல் டு பாருங்க பேஸ் ரெண்டு ஈக்குவலா இருக்கு. ஸோ பேஸ் போட் பவரை ஆட் பண்ணிக்கலாம். -4 plus -3. ஓகேவா? இப்போ -2 -4 plus -3 னா -7 பிளஸ் மைனஸ் மைனஸ் தான். ஸோ -4 -3 ஓட வேல்யூ -7. நெக்ஸ்ட் குவாஷன்ட் லானா என்னன்னா டிவைட்ல இருக்கும். ஓகேவா? a பவர் m டிவைடட் பை a பவர் n ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. டிவிஷன்ல இருந்துச்சுன்னா நம்ம பவரை சப்ராக்ட் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். -3 பவர் 5 டிவைடட் பை -3 ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க பாருங்க பேஸ் ரெண்டு ஈக்குவலா இருக்கு. ஸோ பவரை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். -3 பவர் 5 2 ஈக்குவல் டு -3 கியூப். ஓகேவா? -3 கியூபோட வேல்யூ என்ன? 27 -27. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் -7 பவர் 100 டிவைடட் பை -7 பவர் 98 இருக்கு. பேஸ் ரெண்டு ஈக்குவலா இருக்கு. ஸோ பவரை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு -7 பவர் 100 98 which is equal to -7 பவர் 2. 100 98 2. இதோட வேல்யூ என்ன? -7 into -7 49. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஓகேவா? இதோட மீனிங் என்ன? -7 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். இப்போ தேர்ட் லா பவர் லானா என்னன்னா ரைசிங் ஏ பவர் டு அனதர் பவர். ஓகேவா? 2 பவர்ஸ் இருக்கும். ஸோ டைரக்டா எக்ஸ்பொனன்ட்ஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். a பவர் m ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் m இன்டு n. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். -2 பவர் 3 ஹோல் பவர் 2 இருக்கு. இப்போ பாருங்க ரெண்டு பவர்ஸ் இருக்கு. ஸோ டைரக்டா மல்டிபிள் பண்ணிக்கலாம். -2 பவர் 3 இன்டு 2 -2 பவர் 6. -2 பவர் 6 ஓட வேல்யூ என்ன? 64. இது -2 எப்படி மல்டிபிள் பண்ணணும்? -2 6 டைம் மல்டிபிள் பண்ணணும். -2 -2 -2 -2 இன்டு -2 இன்டு -2. இங்க பாருங்க. இப்போ இதோட வேல்யூ வந்து 64. மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ். ஸோ பிளஸ் 64. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3 ஸ்கொயர் ஹோல் பவர் 3 இருக்கு. பவரை டைரக்டா மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 பவர் 2 இன்டு 3 ஈக்குவல் டு 3 பவர் 6. 3 பவர் 6 ஓட வேல்யூ என்ன? 729. 3 6 டைம் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.